வணக்கம். இந்தியாவின் உள்ளூரில் பாதையில் உங்களை வரவேற்கிறேன். நான் டாக்டர் கஞ்சன். இன்றைய வீடியோவில் நாம் கிரியேட்டினின் அளவை எப்படி குறைக்கலாம் என்பது பற்றி பேசுவோம். ஒருவரின் சிறுநீரகம் ஆரோக்கியமற்றதா அல்லது சிறுநீரகத்தில் காயமுற்றால் முதலில் நீங்கள் என்ன செய்வீர்கள்? நீரக செயல்பாடு சோதனை செய்வீர்களா? அதாவது கிட்னி ஃபங்க்ஷன் டெஸ்ட் செய்கிறீர்களா? இதில் உங்கள் கிரியேட்டினின் அளவை நீங்கள் காண்பீர்கள். அவர் பெரிதாகிவிட்டார். கிரியாட்டினின் அளவு ஏன் உயர்ந்துள்ளது? இதற்கு பின்னால் உள்ள காரணம் என்ன? அனைவருக்கும் விளக்கம் தருகிறேன். சிறுநீரகத்தின் கடமை இரத்தத்தை சுத்திகரிப்பதாகும். உங்கள் சிறுநீரகங்கள் ஆரோக்கியமற்றவை அல்லது அவைக்கு ஏதேனும் சேதம் ஏற்பட்டால் சிறுநீரகத்தில் சிஸ்ட் உருவாகி உள்ளது. நமது சிறுநீரகம் சிறியது அல்லது பெரியது என்பதால் ஏற்படும் விளைவுகள் என்ன? சிறுநீரக செயல்பாடு பாதிக்கப்படுகிறது, மேலும் கிரியேட்டினின் அளவு உயர்கிறது. புரதம் என்றால் என்ன? இது ஒரு செரிமான பொருளாகும். புரத செரிமானத்திலிருந்து உருவாகிறது. எப்போது எங்கள் சிறுநீரகங்கள் ஆரோக்கியமற்றவை ஆகின்றன, அவையின் செயல்பாடு நன்றாக இருக்காது மற்றும் அது கிரியாட்டினின் அளவை அதிகரிக்கும். இன்றைக்கு நாம் இதே தலைப்பில் பேசுவோம். உங்கள் கிரியாட்டினின் அளவு உயராமல் இருக்க என்ன டிப்ஸ் பின்பற்றலாம்? மருந்துகள் மூலம் நீங்கள் அதை குறைக்க முடியும் என்றால் அது அதிகரித்துள்ளது. முதலில் நான் சொல்லும் குறிப்புகள் மிகவும் முக்கியமானவை. ஏனெனில் அனைவருக்கும் உடற்பயிற்சி செய்வது மிகவும் இனிமையாக உள்ளது. உங்கள் சிறுநீரகம் இது ஆரோக்கியமற்றது, எனவே நீங்கள் கடுமையான உடற்பயிற்சி செய்ய வேண்டாம். கடுமையான உடற்பயிற்சி என்றால் நீங்கள் பளு தூக்குவதை செய்யக்கூடாது என்று அர்த்தம். நீங்கள் பளு தூக்கினால் என்ன நடக்கும்? தசைகள் மீது என்ன விளைவு ஏற்படும்? எடையை உயர்த்தும் போது, கடினமான உடற்பயிற்சி செய்யும் போது நமது தசைகள் பாதிக்கப்படும். மேலும் அவை சேதமடையும் போது அவற்றை முழுமையாக்க நமக்கு என்ன தேவை? நமக்கு புரதத்தின் தேவை இருக்கும். பின்னர் நாம் என்ன உண்ணுகிறோம்? அதிக அளவிலான புரதம் நாம் உண்ணுகிறோம். இதனால் நமது சிறுநீரகம் அசுத்தமானது என்றால். எனவே அதிக உடற்பயிற்சி செய்ய வேண்டாம். நீங்கள் சாதாரண உடற்பயிற்சிகளை செய்ய முடியும். இப்போது சாதாரண உடற்பயிற்சியில் நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் லேசான நடைப்பயிற்சியை செய்யலாம். நீங்கள் யோகா செய்யலாம் மற்றும் தியானம் செய்யலாம். அடுத்த குறிப்புகள் பற்றி நாம் பேசும்போது உங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டியது, உங்களுக்கு அதிக புரத உணவு தேவை. நீங்கள் உயர்தரமான புரதம் உட்கொண்டால் உங்கள் சிறுநீரகத்தில் கழிவுப் பொருட்கள் சேகரிக்கப்படும் என்பதை நீங்கள் அறியக்கூடும். நாம் உட்கொள்ளும் உணவு புரதத்தின் செரிமானத்திலிருந்து கிரியாட்டினின் உருவாகிறது. என்ன ஆகும்? அது அதிகரிக்கும். நாம் அதிக புரத உணவுகளை உட்கொள்வோம் என்றால். உயர்தரமான புரத உணவுகளில் என்ன உள்ளன? உதாரணமாக நாம் மூன் வாட்ஸ் பற்றி பேசுவோம் எனில் அது முட்டை அல்லது கோழியாக இருக்கலாம். மேலும் மட்டன் முடியும். அதேபோல் சைவ உணவு பற்றி பேசும்போது சைவர்கள் அதிகமாக பருப்புகளை சேர்க்க விரும்புவார்கள். நாம் பருப்புகள் பற்றி பேசும்போது ராஜ்மா, கொண்டை கடலையில் உயர் புரத சத்துக்கள் உள்ளன. பால் பொருட்கள் பற்றி பேசும்போது அதில் என்ன இருக்கும்? அனைத்து பால் பொருட்களிலும் என்ன உள்ளது என்பதாகவும். உதாரணமாக பால், தயிர், மோர், பட்டர் மில்க் மற்றும் பனீர் இவை அனைத்தும் உயர் புரத உணவுகள் ஆகும். உங்கள் சிறுநீரகம் சரிவர வேலை செய்யவில்லை, உடல் நலம் குன்றியது அல்லது சிறுநீரகம் பாதிக்கப்பட்டுள்ளதா என்றால் உங்களுக்கு அதிக புரத உணவு அவசியம். நீங்கள் உயர் புரத உணவுகளை உட்கொண்டால் நீங்கள் அதை தவிர்க்க வேண்டும். இதனால் என்ன நடக்கும்? உங்களுடைய கிரியேட்டினின் அளவு அதிகரிக்கலாம். எனவே நீங்கள் உயர் புரத உணவுகளை தவிர்க்க வேண்டும். ஆம், உங்களுக்கு புரத தேவையை நீங்கள் முழுமையாக என்ன எடுக்க முடியும்? மூங் பருப்பை சேர்க்கலாம். இதனால் உங்கள் உடலில் புரதச்சத்தின் சில சிறிய குறைபாடுகள் நிறைவேற்றப்படும். காய்ச்சல் நீண்ட காலம் இருக்கும்போது முதலில் காய்ச்சல் குறித்து பேசுவோம். திடீரென கிரியாட்டினின் சோதனை செய்யும் போது அவருக்கு அதன் மதிப்பு தெரியும். அவரது கிரியேட்டினின் அளவு அதிகரித்துள்ளது. அந்த நிலையில் உங்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்றால், உங்கள் கிரியேட்டினின் அளவு சற்று அதிகரித்திருந்தாலேயே உங்களுக்கு டயாலிசிஸ் தேவையில்லை. உங்கள் நார்ச்சத்து சாதாரணமாக வரும்போது 15 நாட்களுக்கு பிறகு நீங்கள் மீண்டும் சோதனை செய்யலாம். உங்கள் கிரியாட்டினின் அளவு ஃபைபரால் அதிகரித்தால் அது தானாக 15 நாட்களில் குறையும். நீங்கள் உயர் கொழுப்பு புரதங்களை உண்ணக்கூடாது மற்றும் பாரமான உடற்பயிற்சிகளையும் செய்யக்கூடாது என்பதை பின்பற்ற வேண்டும். நீங்கள் மீண்டும் காய்ச்சல் வராமல் இருக்க முழு ஓய்வு எடுக்க வேண்டும், தொடர்ச்சியான காய்ச்சல் இருந்தால். அடுத்து டேப்ஸ் பற்றி பேசும்போது அனைத்து கிருமி நோயாளிகளுக்கும் குளிர் அதிகமாக உணரப்படுவதாக கண்டிப்பது. அவர்கள் சாதாரண ஏசி அல்லது சாதாரண ரசிகர் இயக்கப்படும் போதும் குளிர் உணர்வதாக உள்ளது. இந்த நிலையில் நீங்கள் குளிர் உணராத வண்ணம் செய்ய வேண்டியவை: உங்கள் குளிர்கால நிலை பகுதிக்கு செல்வதை தவிர்க்க உங்களுக்கு ஏசி மற்றும் விசிறிகளில் இருந்து சிறிது தூரம் இருக்க வேண்டும். நீங்கள் மிகவும் குளிரை உணர்ந்தால் சூடான ஆடைகளை அணிந்து கொள்வது நல்லது.
இது குளிர்விக்காமல் இருக்க உதவும். உங்கள் இரத்தத்தில் பீஜ அளவை நிலைநிறுத்த நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? அசிட்டிக் அமிலம் என்பது மெட்டபோலிக் அசிடோசிஸை குறிக்கும். அது அமிலத்தன்மையை கொண்டது. உங்கள் இரத்தத்தின் pH அமிலமாகும் போது உங்கள் கிரியேட்டினின் அளவு அதிகரிக்கும். இதை சரி செய்ய விரும்பினால், அதாவது உங்கள் இரத்த அழுத்தம் அதிகரித்திருந்தால் இதை எப்படி சரி செய்ய முடியும்? இதை எப்படி குறைக்க முடியும்? நீங்கள் பைகார்பனேட்டை நேச்சுரல் ஃபோர்ட் என எடுக்கலாம். அல்லது நீங்கள் இயற்கை வடிவத்தில் எடுக்க விரும்பவில்லை என்றால் மருந்தகத்தில் டேப்லெட் வடிவத்தில் கிடைக்கும், இதை வாங்கலாம். இதை நீங்கள் குவாரண்டைன் மூலம் செய்ய முடியும் என்றால், உங்கள் அழுத்தம் அதிகரித்திருந்தால் உங்கள் இரத்தத்தின் அமிலத்தன்மை அதிகரித்துள்ளதா என்பதை எப்படி கண்டுபிடிப்பீர்கள் என்றால், சீரம் பைகார்பனேட் சோதனையை செய்ய வேண்டும். அதில் உங்கள் அளவு அதிகரித்திருப்பதை நீங்கள் தெளிவாக காண்பீர்கள். நீங்கள் சோடியம் பைகார்பனேட்டை மாத்திரையாகவோ அல்லது மூக்கு வழியாகவோ பெறலாம். உங்கள் கிரியேட்டினின் அளவு படிப்படியாக குறைந்து வரும் என்று நீங்கள் எடுக்க முடியும். முதலில் நீங்கள் டயபெட்டிக் நோயாளி அல்லது உயர் இரத்த அழுத்த நோயாளி என்றால், முதலில் உங்கள் இரத்த அழுத்தத்தை தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். நீங்கள் பாலிசிஸ்டிக் கிட்னி நோய் கொண்டிருந்தால் ஆராய்ச்சிகள் காட்டுகின்றன கிட்னிகள் அதிகமாக பாதிக்கப்படுவது. பலருக்கு நீண்ட காலமாக உயர் இரத்த கொதிப்பு அல்லது சர்க்கரை நோய் புகார்கள் உள்ளன. மேலும் நீங்கள் முறையாக மருத்துவம் பெறாத பட்சத்தில் உங்கள் உயர் இரத்த அழுத்தம் அல்லது சர்க்கரை அளவு அதிகரிப்பதை கவனிக்க முதலில் கவனம் செலுத்த வேண்டும். எனவே நீங்கள் சரியான மருந்துகளை எடுக்க வேண்டும் மற்றும் உங்கள் இரத்த அழுத்தம் மற்றும் சர்க்கரையை சாதாரண நிலையில் வைக்க வேண்டும். அதிகமாகவோ அல்லது மிகவும் குறைவாகவோ ஆக்கக்கூடாது. எனவே இந்த கடைசி யோசனையை பின்பற்றுவது உங்கள் சிறுநீரகங்களை காக்க உதவும். ஆரோக்கியமற்றதாக இருக்காமல் கிரியேட்டினின் அளவை குறைக்க முடியும் என்பதை இன்றைய வீடியோவில் காண்போம். அடுத்த வீடியோ வரை வாழ்க. உங்களுக்கு நன்றி.